ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இலக்கியாவுக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த பைரவி ஒரு பக்கம் வசமாக நம்ம இலக்கிய கையில் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் எப்போ அவள் என்ன செய்யலான்ற ஒரு பயம் இருக்குங்க. அதே சமயம் இந்த அஞ்சலி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கல, இவ்வளோ கூடிய சீக்கிரம் கார்த்திகையிலேருந்து பிரித்து கார்த்திக் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் நம்மளுடைய இலக்கியாவுக்கு இருக்குது. அதே சமயம் நம்மளுடைய ரேவதி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே உடம்பு முடியாது கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்க. இன்றைக்கோ நாளைக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க அவங்க மகனை பார்க்கணும். இவங்க தான் அம்மா அப்படின்றத கௌதம் அறியணும் அப்படின்றத ரேவதி சொன்னாங்களே, அதை நம்ம எப்படி நிறைவேற்ற போகிறோமோ அப்படின்ற மாதிரியும் அவங்களுக்கு பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கிய மாசிலாமணிக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க மாமாவுக்கு, மாமா எப்படி இருக்கீங்க, வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு எல்லாரும் நல்லாமா இருக்காங்க, அம்மா எப்படி இருக்காங்க, உடம்பு சரியில்லை இருந்துச்சு அப்படின்னு அவங்க தங்கச்சிக்கு எதுவும் இல்லைனா நல்லாமா இருக்கார் லட்சுமி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாமா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னோம், எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கேன், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, ஆண்டவன் எனக்கு சோதனைக்கு மேலே சோதனையை கொடுத்துட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கிய சொல்கிறாங்க. ஏமா இலக்கிய இவ்வளோ டல்லாக பேசுகிறேன், என்னாச்சு அப்படின்ற மாதிரி நம்முடைய மாசிலாமணி கேட்டதுக்கு, இப்படி தான் கௌதமோட அம்மா ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க இப்போ உடம்பு முடியாது இன்றைக்கி நாளைக்கு சாக கிடக்கிறாங்க. அதுவும் அவங்களுக்கு பிளட் கேன்சரு. அவங்க கடைசி ஆசையை மகன் மடியில் தான் தான் உயிர் போகணுன்னு ஆசைப்படுறாங்க. அதுவும் போக எப்படியாவது நான் தான் கௌதமுக்கு அம்மா அப்படின்றத சொல்லணும் அப்படின்றத ன்ற மாதிரி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்களுடைய ஆசையை எப்படி நிறைவேற்ற போகிறேன்னு எனக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி இந்த விஷயம் ஜானி அதுக்கு தெரிஞ்சுன்னா பயங்கரமாக கோவப்படுங்க. ஆல்ரெடி கௌதம் கிட்ட இந்த உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காங்க. அந்த சத்தியத்தை என்னால் மீற முடியாத இருக்குது. அதே மாதிரி இந்த ரேவதி அத்தையும் என்கிட்ட ஜானி மட்டும் தான் உனக்கு அத்தி, எனக்கு நான் உனக்கு அத்தை இல்லைன்ற மாதிரி பேசுகிறாங்க. என்னுடைய கடைசி ஆசையாவது நிறைவேற்று இலக்கிய அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறதுனே தெரியல மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இலக்கிய என்னம்மா உனக்கு இப்படி ஒரு சிக்கலா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ எப்படி உங்கள் அத்தை கையில் முதல்ல எடுத்து பேசு, அதுக்கப்புறம் பொறுமையாக கௌதம் கிட்ட சொல்லு, கௌதம் கிட்ட சொல்லாமே தம்மா இவங்க தான்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டாலே சாக போகிறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டா ரொம்பவுமே வருத்தப்படுவார். இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, எது வந்தாலும் ஒரு நல்ல முடிவை எடு, உன்னுடைய வாழ்க்கைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராத இருக்கணும் இலக்கியா அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாரு நம்முடைய மாசிலாமணி. வரப்போகிற எபிசோடில் நம்மளுடைய இலக்கிய எந்த மாதிரியோட முடிவு எடுக்க போகிறாங்க, நம்முடைய இலக்கியா ஜானகியில் பேசி நல்ல முடிவை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறக்காது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.